இந்த வருஷத்தை துவக்கின தேவன் வருஷத்தை நன்மை நான் முடிசூட்டுகிறேன். உமது பாதை நெய்யாய் தொழுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. 5 மாதங்களை கர்த்தர் கடந்து வர பண்ணினவர், நடத்தி கொண்டு வந்தவர். இன்னும் இருக்கிற 7 மாதங்களை குறித்து நீயும் நானும் கவலைப்படவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் செய்யக்கூடாத அற்புதங்கள் அடையாளங்களை தேவன் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இம்மட்டும் உதவின எபினேசரை எல்லாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நன்றி சொல்லி துதிங்க பார்க்கலாம். நன்றி சொல்லி துதிங்க. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். சங்கீதக்கார தாவீது சொல்வதை போல எத்தனை பேர் இந்த காலங்களை ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கீங்க? எத்தனை பேர் இந்த காலங்களை நன்றி சொல்ல வந்திருக்கீங்க? எத்தனை பேர் இந்த காலங்களில் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கீங்க? எனக்கு அன்பான தேவச்சனமே, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஞாயிறு ஆறாளிலே தேவனை மகிமைப்படுத்தவே ஆண்டவர் உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். உன்னையும் உன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார். அவர் தள்ளுகிற தேவன் அல்ல, அவர் வெறுக்கிற தேவன் அல்ல, அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உன் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறதா தேவ பிள்ளையே? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்னாரே. உன் விசுவாசம் எங்கே போயிருக்கிறது தேவ பிள்ளையே? பயந்து போவாது. மரித்த இயேசுவை நீ ஆராதிக்கவில்லை. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், உனக்காக ரத்தம் சிந்தினவர், உன் பாவத்துக்காக உன்னுடைய சாபத்துக்காக சிலுவை மரத்தை சுமந்தவர், சிலுவையிலே தூக்கப்பட்டவர். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார் நினைக்கிறவர்கள் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்கலாமா? அவர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், உனக்கு ஒரு அக்கினியின் வல்லமையை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், அந்நிய பாஷையை கொடுத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? நீ என்னை துதிக்கும்படியாக ஆவியிலே நிரம்புங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வந்திருக்கீங்க? இந்த காலங்கள் ஆண்டவரை பேசுங்க. ஆண்டவரை என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை ஆண்டவரை நிரப்புங்க. நான் வெறுமையான பாத்திரமாய் வந்து நிற்கிறேன் ஐயா, நான் உடைந்த பாத்திரமாய் வந்து நிற்கிறேன். என்னை விசாரிக்க எனக்கு உதவி செய்யக்கூடாத பாத்திரமாய் வந்து நிற்கிறேன். நான் கண்ணீரோடு வந்து நிற்கிறேன், பலவீனத்தோடு வந்து நிற்கிறேன். என் எதிர்காலத்திற்காக, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வந்து நிற்கிறேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டீரோ என்று நிற்கிற யாராய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், வல்ல உள்ளவனை காணிலும் வல்லற்றவனை காணிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். சொல்லுங்க பார்க்கலாம். ரீபா லாதாராவா எல்லாம் நிரப்புங்க. கேளுங்க, ஆவியை பெற்றுக் கொள்ளுங்க, ஆவியை பெற்றுக் கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்ப தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. இப்பொழுது தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. ஒரு அனல் இறங்கி வருகிறது, ஒரு அக்கினி காட்சி இறங்கி வருகிறது, ஒரு அபிஷேக காட்சி இறங்கி வருகிறது. இன்றைக்கு தேவன் ஒரு விடுதலையோட கர்த்தர் அனுப்ப போகிறார். ஒரு துக்கத்துக்கு ஒரு பதில் உண்டு. ஒரு சூரியனை அஸ்தமிப்பதும் இல்லை, ஒரு சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்க போகிறார். எழுந்து பிரகாசி மகளே, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்னை தொடுகிறது. பொழுது உன்னை தொடுகிறது. நீதியின் சூரியன் உனக்காக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு அனல் இறங்குகிறது உன் எலும்புகளுக்குள்ள, உன் சதைகளுக்குள்ள.
உள்ள உன் நரம்புகளுக்குள்ள தேவன் கொடுக்கப்பட்ட இந்த ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவன் இப்போது புதுப்பிக்கிறார். ஒரு புதிய பலனோட தேவனோட அனுப்ப போகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆண்டவர் உன்னை தூக்கி விடுகிறார். இன்னைக்கு உன்னை தாங்குகிற தேவன், உன்னை சுமப்புகிற தேவன், உன்னை எழும்ப பண்ணுகிறார். ரீபா லதரபா ஷபலபா நெருங்க கேளு, ஆவியை கேளு. தேவ ஆவியானவர் என்னை தொடுகிறேன் சொல்லு. என்னை தொடுகிறேன் இப்பொழுது உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்தவர். உன்னுடைய காரியம் எல்லாம் மரித்த நிலையில் அல்ல, தேவன் வாய்க்க செய்ய போகிறார். வாய்க்க செய்ய போகிறார். எல்லா காரியத்துக்கும் தேவன் உயிர் தர போகிறார். வர வேண்டிய ஆசீர்வாதமோ வர வேண்டிய ஐஸ்வர்யமோ எல்லாம் அடைக்கப்பட்ட வாசலை தேவன் இன்னைக்கு திறக்கிறார் உனக்காக. இரும்பு தாப்பாகளாய் இருந்தாலும் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாகளை உடைத்து அந்த காலத்துல பொக்கிஷங்களையும் ஒளிபெற்றுகிற புதையல்களையும் ஆண்டவர் உனக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த இரும்பு வாசலை உடைக்கப்படுகிறது. இப்பொழுது அந்த இரும்பு வாசலை உடைக்கப்படுகிறது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ ஒரு திறந்த வாசல் தேவன் இப்போது வைத்திருக்கிறார். இறங்குகிறார். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஒரு தூதரை உனக்காக வைத்திருக்கிறார். உன் குடும்பத்தை பாதுகாக்கவே உன்னை விபத்துக்குள்ள ஆக்குகிற பொல்லாத ஆவியிலிருந்து சாபத்துக்குள்ள ஆக்குகிற பொல்லாத ஆவியிலிருந்து உன்னை பாதுகாக்க ஒரு தூதரை அனுப்புகிறார். உனக்கு முன்பாக உன் பிள்ளைகளுக்கு முன்பாக ரீபா லதரபா ஷபலபா கேள். ஆவியை பெற்றுக்கொள். அபிஷேகத்தை கேள். தேவ பிள்ளையே கேள். இப்போது ஊற்றி கொண்டிருக்கிறார். ஊற்றி கொண்டிருக்கிறார். ஊற்றுகிறார். இப்பொழுது ஊற்றுகிறார். ஊற்றுகிறார். கேளு. இது போதாது. இது போதாது. ஆண்டவரே இயேசுவே நீர் பெரியவர் என்று சொல்லி வாய்த்திருந்து இயேசுவே நீர் பெரியவர், நீர் பெரியவர் சொல்லுவாயானால் இன்றைக்கு ஆண்டவர் இப்பொழுது அந்த தரித்திரத்தின் ஆவியை உன் வீட்டை விட்டு உன்னை விட்டு துரத்துகிறார். இப்பொழுது இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். எத்தனை சொல்ல முடியும்? ஆண்டவர் உனக்கு என்னாலும் நல்லவராக நீ மனுஷன் நம்பி ஏமாந்து மனுஷன் உன்னை ஏமாந்து விட்டிருக்கலாம். ஆனால் இயேசு உன்னை தள்ளி விடுகிறவரை ஏமாற்றுகிறவர். தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டவர். உலக தோட்டத்துக்கு முன் அவர் சொல்லுகிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஓ இயேசுவே பெரியவர். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையில் நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும் சொல்லுங்க வைத்தது. ஜீவ பாதையில் நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தோ. ஜீவ தண்ணீர் ஊறும் மூச்சிலே இயேசுவே சொல்லுங்க நீ பெரியவர். இயேசுவே நீ பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீ நல்லவர், நல்லவர். இயேசுவே நீ வல்லவர், வல்லவர். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மையானவரே. உன்னோட வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே சொல்லுங்க வாழ்த்தது. வாக்கு மாற உண்மையானவரே. ஐயா வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம்.
நீரே, ராஜாதி ராஜனும் நீரே, அக்கினியை போட வந்தீரே, பற்றி எரிய கிருபை செய்யுமே, என் மேல அக்கினியை போட வந்தீரே, பற்றி எரிய கிருபை செய்யுமே. இயேசுவே பெரியவர் சொல்லமா, இயேசுவே எல்லா வார்த்தையும் சொல்லுங்க, உன் வாயை திறந்து இயேசுவே பெரியவர் என்று சொல்லு. அவன் சத்தம் வைத்து இயேசுவே வல்லவர், இயேசுவே நல்லவர், நல்லவர், இயேசுவே பெரியவர், பெரியவர், இயேசுவே பரிசுத்தர், பரலோக அக்கினியாலோ, பரிசுத்த ஆவியினாலோ, பரலோக அக்கினியாலோ, ஸ்நானம் செய்யும் தேவனே, அடியேனை அபிஷேகியோ, ஸ்நானம் செய்யும் தேவனே, அடியேனை அபிஷேகியோ. இயேசுவே இயேசுவே பெரியவர், பெரியவர், இயேசுவே எல்லா வாய்களை சொல்லுங்க, பரிசுத்தமுள்ள தேவன், தீபா லலலா ஷபா லதுரபா கபா கபலபா நல்லவர், இயேசுவே பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவரிலும் உங்களுக்கு இயேசு பெரியவர். சொல்லுங்க, பரிசுத்தமுள்ள தேவன், நல்லவராய் இருக்கிறவர், வல்லவராய் இருக்கிறவர், இயேசுவே. இயேசுவே நீ பெரியவர், பெரியவர், இயேசுவே நீ நல்லவர், நல்லவர், இயேசுவே நீ பரிசுத்தர், பரிசுத்தர், இயேசுவே வல்லவர், இயேசுவே ஆண்டவர் உன்னோட உடன்படிக்கை செய்திருக்கிறார், உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஓ, நீ அவருடைய பிள்ளையா இருப்பதற்கு, அவனுக்கு தகப்பனா இருப்பதற்கு உன்னோட வாக்குத்தத்தத்தை செய்தவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். தேவ ஆவி இறங்குகிறது, தேவ ஆவி இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவியை தேவன் ஊற்றுகிறார், கர்த்தருடைய ஆவியை ஊற்றுகிறார். பெற்றுக்கொண்ட வேலைகளை, பெற்றுக்கொண்ட வேலைகளை, பயப்படாத சிறுமந்தையே உங்களுக்கு ராஜ்யங்களை கொடுக்க உங்கள் பரம பிதா பிரியமாக இருக்கிறார். இப்பொழுது அந்த வல்லமை இறங்கி வருகிறது. அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தனியை ராஜ்யமாக மாற்றின அந்த வல்லமை இப்போது இறங்குகிறது. மாணவன் நீரை மதுவாக மாற்றின அந்த வல்லமையை தேவன் இப்போது இறங்க பண்ணுகிறார். உண்மையில வெட்டத்துக்கு பதிலாக வெட்டத்தையான பையன் உன்னை தேடி தேவன் கொண்டு வருவா. பயப்படாது, பயப்படாது, பயப்படாது. தேவ அக்கினி இறங்குகிறது. இசுத ஃபயர், ஹோலி ஸ்பிரிட், சக்கிரா மகிமை, தேவனுடைய வல்லமையை கர்த்தர் மகிமையால் வெளியேறுவது. உடம்பு கத்துதல் ஷலோம் ஷபலதுவா ரீபாலதுவா இறங்குகிறது. இப்பொழுது ரீபாலதரபா ரீமாலது ரீகப்பா ஷபலதரபா. பயப்படாத, உன் கரத்தை பிடித்திருக்கிற தேவன் பேசுகிறார். உன் மனதிலே பிடித்திருக்கிறார். எதிர்காலத்தை குறித்து பயந்து வந்திருக்கிறார். எதிர்காலத்தை குறித்து சரியத்தில் உள்ள ஒரு பலவீனத்தை குறித்து பயந்து வந்திருக்கிறார். நீபா லதரபா ஷபலபா. பலவீனம், சரியத்தை கொண்டு பலவீனம். ஓ, என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி நடத்துவேன் இந்த குடும்பத்தை, எப்படி நடத்துவேன்? பயப்படாத, உன்னை நடத்துகிற கர்த்தர் அவர்தான். இம்மட்டும் உதவினவர், இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தவர். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல இந்நாள் வரைக்கும் உன்னை சுமந்து கொண்டு வந்தாரே. பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, ஆபிரகாமை சிநேகித்தவர் உன்னை சிநேகிக்கிறார். இப்பொழுது உன்னை நேசிக்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனை நேசித்தவர் உன்னை நேசிக்கிறார். உன் கணவனை விட, உன் பிள்ளையை விட ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். இன்றைக்கு உன்னை விசாரிக்கிற வந்திருக்கிறார். அவர் உங்களை
உங்களை விசாரிக்கிறவர் யார்? உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள், அவர் மேல வைத்து விடுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பங்களோட வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள், எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் சமூகத்துக்கு வா மகனே மகளே, என் சமூகத்துல முழங்கால் போடு, என்னை நோக்கி நீ கூப்பிடு. ஆபத்து வந்தாலும் எந்த சூழ்நிலையிலோ உனக்கால் பதில் கொடுக்கிற தேவன், வானத்தின் பலகணியை திறந்து உனக்காய் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், தூதனை அனுப்புகிறவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது போல உன்னுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் நிறைவாக காணப்படும். சோர்ந்து போகாது, சோர்ந்து போகாது, அது சீக்கிரத்துல நீங்கிவிடும். லேசான உபத்திரவம் எல்லாம் முடிஞ்சு போகும். பயப்படாது, ஜெயம் உனக்கு தான், ஜெயம் உனக்கு தான். உலகத்தில் இருப்பவர்களும் உனக்குள்ள இருக்கிற இயேசுவானவர் தான் பெரியவர். ஓ பிசாசு உன்னை பயமுறுத்தலாம், நீ ஒன்றுக்கு உதவ மாட்ட, அவ்வளவுதான், விழுந்து போனாய், நீ நோயினாலே தள்ளப்பட்டாய், உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, உன் வாழ்க்கை முடிந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை முடிந்தது என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கையை தேவன் அதை துவக்கத்தை வைக்கிறார் உனக்கு. உன் சுக வாழ்வு அதி சீக்கிரத்திலே துளிக்கப் போகிறது. கண்ணை தட்டி தன்னுடைய மகிமையை பெற்றுக்கொள். ஓ உன் சுக வாழ்வு ஆளுடைய பேர் துளிக்கப்பட்டதை போல உன் சுக வாழ்வை கட்ட துளிக்க பண்ணுகிறார். உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து தூக்கி எறிகிறார். இன்னைக்கு தூக்கி எறிகிறார். ஒரு விடுதலை உண்டாகிறது, ஆனால் வருகிறது, பொழுது அபிஷேகம் வருகிறது, ஒரு அக்கினி காற்று தேவனை விட்டுக்கொள்ள, இந்த ஜெபம் விட்டுக்கொள்ள எல்லாமே பரிகாரிப்பது நிரம்பியிருப்பது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள் நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான். நீ சுகமாயிருக்க வேண்டுகிறது. உனக்காகவே சபிக்கப்பட்டார், உனக்காகவே சிலுவை மரத்தை தூக்கப்பட்டார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் உன்னை மரண பரிந்து நடத்துவார், மரண பரிந்து நடத்துவார். இதோ உலகத்தில் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் அவர் உங்களோட கூட இருக்கிறார், உன் குடும்பத்தோட கூட இருக்கிறார். ஓ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதுதான் வழி என்று அவர் பேசுவார். உனக்கு எந்த வழியில போகணும், ஓ உன்னுடைய குமுறல், உன்னுடைய கண்ணீர் எல்லாம் ஒரு துருத்தியில வைத்திருக்கிறார். பதில் உண்டு உனக்கு. உன் ஜெபத்துக்கு பதில் வரப்போகிறது. நீ போட்ட உபவாசத்துக்கு பதில் வரப்போகிறது. ஓ உன் கண்ணீருக்கு ஒரு பதில் வரப்போகிறது. தேவன் அனுப்ப போகிறார். உதவி கரத்தை நீட்டி தூதனை கொண்டு உனக்கு உதவி செய்ய